முக்கிய செய்தி: தூத்துக்குடியில் நியோ டைடல் பார்க்கை திறப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தூத்துக்குடிக்கு புறப்பட்டிருக்கிறார். முதலமைச்சர் வருகையையொட்டி அமைச்சர் கே.என். நேரு, தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். இன்று மாலை தூத்துக்குடியில் நியோ டைடல் பார்க் திறக்கப்படவிருக்கிறது. இந்நிகழ்வில் பங்கேற்று நியோ டைடல் பார்க்கை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தூத்துக்குடிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஆல்வின். வணக்கம் ஆல்வின், சொல்லுங்கள். தூத்துக்குடியில் நியோ டைடல் பார்க்கை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். தூத்துக்குடியில் அவர் இன்று பங்கேற்கும் நிகழ்ச்சிகளினுடைய நிகழ்ச்சி நிரல் என்ன? என்னென்ன நிகழ்ச்சிகளில் எங்கெங்கே எவ்வப்போது பங்கேற்கிறார்? தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 2 மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்விற்காக 3 நாள் பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைய தினம் தூத்துக்குடிக்கு வருகை தந்திருக்கிறார். தற்போது அவர் தனியார் விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய அவர் பிற்பகல் 4 மணிக்கு நடைபெறக்கூடிய தூத்துக்குடியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நியோ டைட்டில் பார்க் என்ற புதிய நிறுவனத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார். பன்னாட்டு நிறுவனங்கள் அங்கு தொழில் தொடங்கக்கூடிய வகையிலான ஒப்பந்தங்களும் அந்த நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. சுமார் 63,000 சதுர அடி பரப்பளவில் 4 தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள மினி டைட்டில் பூங்காவை இன்றைய தினம் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். அதன் பின்பு தொடர்ந்து நடைபெறக்கூடிய திமுகவினுடைய நிர்வாகிகளை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியில் மாலை 5 மணிக்கு மேல் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். தொடர்ந்து அன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுகளை இன்று முடித்துக் கொண்டு நாளை காலையில் மீண்டும் மாணவர்களுக்காக நடைபெறக்கூடிய மற்றொரு நிகழ்ச்சியில் தூத்துக்குடியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அந்த நிகழ்வை முடித்துவிட்டு உடனடியாக அங்கிருந்து சாலை மார்க்கமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டதன் 25வது ஆண்டு நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான அந்த பயணத்தையும் முதலமைச்சர் மேற்கொள்கிறார். 3 நாள் பயணமாக தென் மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அவரது வருகையை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்துகள் மாற்றம் செய்யப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. 3 நாட்கள் சுற்றுப்பயணமாக தென் மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்றிருக்கிறார். அவ்வகையில் முதல் கட்டமாக இன்று தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய நியோ டைடல் பார்க்கை அவர் திறந்து வைக்க இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ஆல்வின்.